நாம் திரும்பவும் வெயிட் லாஸ் சேலஞ்சு ஆரம்பிக்க போகிறோங்க. போன வருஷம் டிசம்பர் அப்போது நாம் வெயிட் லாஸ் சேலஞ்சு ஆரம்பித்தோம். நிறையா பேர் கலந்துக்கிட்டீங்க. நான் ஒரு 5 கிலோ குறைக்கணும், 8 கிலோ குறைக்கணும், 10 கிலோ குறைக்கணும். ஸோ என் டயபெட்டிஸு, தைராய்டு, பிசிஓஎஸ் இந்த பிரச்சனைலாம் இருக்குது. டாக்டர் வெயிட் லாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 14 நாள் நம்ம டயட்டை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் உங்களை எல்லாத்தையும் வெயிட் செக் பண்ண சொல்லியிருந்தேன். அதில் நிறையா பேர் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தீங்க. அதில் சந்தியா அப்படிங்கிற மேடம் டே 1ல் 67.8 கேஜி இருந்தாங்க. டே 14 அன்னைக்கு 64.65 கேஜி வந்திருக்காங்க. ஜஸ்ட்டு 14 நாளில் 3 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஜானகின்னு மேடம் இருக்காங்க. அவங்க ஏஜ் 35. டே 1ல் 70.2 கேஜி இருந்தாங்க. டே 14ல் 67.5 கேஜி, ஆல்மோஸ்ட் 3 கேஜி வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கௌதமிங்கிற மேடம் இருக்காங்க. டே 1ல் 76.7, டே 14ல் 73.4 கேஜி. இவங்களும் ஒரு 3 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறையா பேர் 14 நாளில் 3 கிலோ 2 கிலோ அப்படின்னு நிறைய வெயிட் லாஸ் பண்ணியிருந்தீங்க. வெயிட் லாஸ் சேலஞ்சு அடுத்ததாக 30 நாள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வெயிட்டை வந்து அப்டேட் பண்ணியிருந்தீங்க. சுமதிங்கிற மேடம் ஏஜ் 54, கிட்டத்தட்ட 8.5 கேஜி வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. சுகர், பிபி எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு. மூச்சு வாங்க பிரச்சனை இப்போ எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு தேங்க் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக சத்யாங்கிற மேடம் 73 கிலோலேருந்து 67 கிலோ வந்திருக்காங்க. 1 மந்தில் 6 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக மகேஷுங்கிறவங்க வந்து டே 1ல் 90 கிலோ இருந்தாங்க. 1 மந்தில் 86 கிலோ வந்துட்டாங்க. ஸோ 4 கேஜி வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறையா பேர் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த வீடியோவில் போய் செக் பண்ணாவே உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் எல்லாமே அதில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நாம் திரும்பவும் ஆரம்பிக்க போகிறோங்க. ஆமாம், உங்கள் எல்லோரையும் பார்த்து ரொம்ப மாதம் ஆச்சு. ஸோ நானும் வீடியோ போடவே இல்லை. இந்த எலெக்ஷன் டைம், ஹாலிடேஸ் எல்லாம் வந்ததுனால ப்ராப்பராக எதுவும் பண்ண முடியல. நிறைய பேர் வெயிட் லாஸ் சேலஞ்சில் கலந்துட்டு நிறையா வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் சில பேர்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியாமல் போயிருக்கு. ஸோ இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் கலந்துக்கிட்டு நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுங்கள். இந்த 4 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பொன்மொழி அப்படிங்கிற மேடம் ஏஜ் 29. அவங்க டே 1ல் 120 கிலோ இருந்தாங்க. 4 மந்த்ஸில் அவங்க 108 கிலோ வந்திருக்காங்க. அதாவது 12 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக எந்த ஒரு டேப்லெட்டோ, மெடிசனோ, சப்ளிமெண்ட்டோ எதுவுமே எடுத்துக்கவே இல்லை. இயற்கையான முறையில் எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ உங்களுக்கு பிசிஓஎஸ், தைராய்டு, இர்ரெகுலர் பீரியட்ஸ், டயபெட்டிஸ், ஃபேட்டி லிவர் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு டயட் சார்ட்டு ப்ளஸ் ஃபாலோ அப் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டயட் சார்ட் மட்டுமே இருந்தால் போதுனாலும் ஓகே. இல்லை ஒரு ஃபாலோ அப் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபாலோ அப் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு 15 நாளுக்கு ஒருக்காவும் உங்களை வெயிட் செக் பண்ணி பார்த்து கிட்டத்தட்ட 4 மந்த்ஸில் 10 கேஜி பக்கம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ரெகுலர் பேசிஸில் நான் உங்களை ஃபாலோ பண்ணி நான் சொல்லிக் கொடுப்பேன். உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் வேணும், ஃபாலோ அப்பு சப்போர்ட் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக வெயிட் லாஸ் சேலஞ்சு நம்ம எப்போ ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் டேட் அனௌன்ஸ் பண்ணுறேன். இப்போ யார் யாருக்கெல்லாம் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் கலந்துக்கிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அவங்க எல்லாம் நீங்கள் உங்களுடைய பெயர், வயது, எவ்வளோ ஏஜு, ஸோ எந்த சிட்டி, எந்த ஊர் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணுவேன். லாஸ்ட் டைம் நான் வெயிட் லாஸ் சேலஞ்சு நான் பண்ணணும். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 10 கேஜிஸ் பக்கம்லாம் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ வாழ்த்துக்கள். திரும்பவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இடையில வெயிட் லாஸ் பண்ணோம், நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம், அதனால் வந்து வெயிட் மறுபடியும் கெயின் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வேண்டாம். திரும்பவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் நல்லா வெயிட் லாஸ் பண்ணுங்கள். யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணவும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன உதவினால் அவங்களும் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு ஆரோக்கியமாக இருக்கட்டும். ஸோ அடுத்த வீடியோவில் எவ்வளோ நாள் வெயிட் லாஸ் சேலஞ்சு நம்ம ஆரம்பிக்க போகிறோம், எப்படி என்ன மாதிரி ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நான் திரும்பவும் ஆரம்பிக்கலாம். நமக்கு டைம் இருக்குது. ஸோ இனிமேல் ரெகுலர் பேசிஸில் நானும் வீடியோ போடுறேன். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிவிட்டு ஹாப்பியாக ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.